பிட்காயின் வாங்குறதுக்கு பெஸ்ட்டான டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு முதல் வந்திக்கு அதில் நிறைய பேர் வாங்கல. அடுத்த பெஸ்ட்டான டைம் எப்போ வரணும்னா இன்றைக்கு தான். ஓகே, ஏன்னு சொல்லி அந்த வீடியோவில் ஃபுல்லாக கதைக்க போகிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் 10 வருஷத்துக்கு முதல் பிட்காயின் பற்றி தெரிஞ்சிருந்தும் பிட்காயினை நீங்கள் வாங்காத, அதாவது பிட்காயின் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முதல்லாம் $1 விட குறையதான். ஓகே, ஸோ அந்த டைமில் நீங்கள் பிட்காயினை வாங்காமல், அதாவது தெரிஞ்சிருந்தும், எனக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முதல் பிட்காயினை பற்றி தெரியாது. ஓகே, நான் ரிக்ரெட் பண்ணி தரேன் ஏன் 10 வருஷத்துக்கு முதல் எனக்கு இந்த பிட்காயினை பற்றி தெரியலன்னு சொல்லி. ஆனால் பிட்காயினை பற்றி தெரிஞ்சிருந்தும் நீங்கள் பிட்காயினை வாங்கலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாளுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். பிட்காயின் இன்வெஸ்டர்ஸில் அநேகமாக பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி ஐசியாக பிரிச்சிடலாம். ஓகே, ஒரு டைப் பார்த்தீங்கன்னா ஐயோ நான் ஏன் லாபத்தில் வாங்கலன்ட்டு கதறாக்கள். 2வது கேட்டகரியை பார்த்தீங்கன்னா ஏன் நான் விலை கூட இருக்கக்குள்ளே செல் பண்ணலன்னு சொல்லி கதறாக்கள். ஓகே, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்ட்ட இருக்கிற பிட்காயினை அது எவ்வளோ பெரிய லாபத்தில் இருந்தாலும் நீங்கள் விற்பீங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு முட்டாள்தனம் தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, நீங்கள் எந்த கிரிப்டோ கரன்சி எடுத்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் விலை குறையக்குள்ளே வாங்கி விலை கூடியக்குள்ளே விற்று நீங்கள் லாபம் எடுக்கலாம். ஓகே, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிட்காயினை நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு முட்டாள் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏன்டா பிட்காயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆல்மோஸ்ட் $100,000, அது குறைஞ்சி ஓடி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட $100,000 தாண்டி திரும்ப இப்போ 80 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் ஆல்மோஸ்ட் $100,000. ஓகே, ஆனால் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாளையில் $1 million டச் பண்ணும். அப்படின்னு சொன்ன அர்த்தம் இப்போ பிட்காயின் நீங்கள் வாங்குறது நாளைக்கு பிட்காயின் $1 million டச் பண்ணக்குள்ள கம்பேர் பண்ணக்குள்ள 90% சீப்பில் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் $1,00,00,000 நீங்கள் பிட்காயின் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் வாங்குவீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் பிட்காயின் 1 million போகக்குள்ள பெருமதி கிட்டத்தட்ட 10 கோடி அவரத்தை நிற்க போகிறல, அது போயிட்டே தான் நிற்க போகுது. அது என்ன காரணம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் பிட்காயின் ஃபண்டமெண்டல்ஸ் விலைங்க எடுக்கணும். பிட்காயின் ஏன் ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டான ஒரு ஹெட்ஜ் உண்டு, நம்ம பாவிக்கிற நார்மல் கரன்சியில் இல்லாத என்ன விஷயத்தை பிட்காயின் ஃபுல்ஃபில் பண்ணுது, என்ன பெஸ்ட்டான விஷயங்கள் இருக்குது, ஏன் அது ஃபிக்ஸ் சப்ளை, ஏன் இன்னும் கொஞ்சம் காலத்தில் கவர்மெண்ட்ஸ் பேங்க்ஸ் எல்லாமே பிட்காயினை அடாப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா விஷயமுமே அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் பிட்காயினை முதல்ல வாங்கக்குள்ள பிட்காயின் ப்ரைஸ் $6,000. ஆனால் அந்த டைமில் நான் போதிய அளவு வாங்கலன்னு சொல்லி எனக்கு இன்னும் ரிக்ரெட் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் எடுத்தீங்க. என்னால் எவ்வளோ கேள்வி அவ்வளோக்கு நான் பிட்காயினை நான் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பிட்காயின் 6,000 இருக்கக்குள்ள சிலாக்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நான் பிட்காயின் $600 இருக்கக்குள்ள அக்யூமுலேட் பண்ணான்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணாங்களே இருக்காங்க. ஸோ ரிக்ரெட்டுங்கிறது கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோக்கு நீங்கள் குயிக்காக பிட்காயினை வாங்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நீங்கள் நல்லா சீப்பாக வாங்குவீங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு கட்டத்தில் பிட்காயினை வாங்கி தான் ஆகணும். எல்லா கவர்மெண்ட்டும் அவங்களோட ஓன் ட்ரெஸ்ட்டில் பிட்காயினை ஹோல்ட் பண்ண தான் போகிறாங்க, எல்லா பேங்க்ஸும் ஹோல்ட் பண்ண தான் போகிறாங்க. பிட்காயினை வச்சு அவங்களோட லோக்கல் கரன்சியில் பிரிண்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் பிட்காயினை வச்சு நிறைய லோக்கல் கரன்சியில் லென் பண்ணுற ஒரு கட்டம் உண்டு, வரத்தான் போகுது. ஆல்ரெடி அது நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, யூஎஸில் இப்போ இருக்கிறது பிட்காயின் ப்ரோ பிரசிடென்ட் நிறைய பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எல் சால்வடோருங்கிற நாட்டில் பிட்காயினை லீகல் டெண்டராக பாவிக்காங்க. லீகல் டெண்டர்னா நீங்கள் பிட்காயினை கொடுத்து அங்கே இருக்கிற எல்லா ஷாப்லேயுமே எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் பிட்காயினை பாவிச்சு கொள்ளலாம். பூட்டானுங்கிற நாடு பிட்காயினை கவர்மெண்ட்டே மைன் பண்ணி பிட்காயினை அவங்களோட ட்ரெஷரியில் சேமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ரஷ்யா பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினை பாவிச்சா இன்டர்நேஷ்னல் ட்ரேடுகள் பண்ணிட்டு இருக்காங்க சேன்ஷனில் இது சரி ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றியமையாதது, யாராலையுமே தடுக்க முடியாது. பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி 15 வருஷத்தில் நிறைய பேர் அதை நிப்பாட்டுறதுக்கு தடுக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ எல்லாம் போட்டாங்க, என்னென்னலாம் கதை வந்தாங்க. ஸ்டில் பிட்காயின் இவ்வளோ காலத்துக்கு யாராலையுமே தடுக்க முடியலை, இவ்வளோ காலத்துக்கு ஹெக் ஆகலை, இவ்வளோ காலத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு 15 வருஷம் 16 வருஷமாக. ஸோ இதில் நல்ல உதாரணம் உண்டு. 2018 பிட்காயின் 20,000 டச் பண்ணிட்டு கீழே வரக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க ஐயோ நான் பிட்காயின் 20,000 வித்திருக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் பிஎம் மார்க்கெட்டுக்குள்ள 2020 பிட்காயின் 8,000 டச் பண்ணக்குள்ள ஏன்டா நான் பிட்காயினை வாங்கலன்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டாங்க. டச் பண்ணி திரும்ப மேலே வந்தது. பிறகு இப்போ 2024 ஆல்மோஸ்ட் 100K டச் பண்ணி 108க்கு கிட்ட போனிக்கு, ரைட்? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏன்டா 24, 25 இந்த பீரியடில் லாஸ்ட் பீரியடில் ஏன்டா நம்ம 100Kல விற்கலாண்டு இப்போ கொஞ்சம் பேர் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. திரும்ப இப்போ கீழே குறைஞ்சி இப்போ 80K இருக்கு. ஐயோ நான் ஏன் வாங்கலன்னு சொல்லி திரும்ப பிட்காயின் 200K 300K 1 million போகல திரும்ப கவலைப்படத்தான் போகிறாங்க. இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிறார்கள், கவலைப்பட்டு தான் இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கின பிட்காயினை நீங்கள் விற்கிங்கன்னா நீங்கள் ஒரு முட்டாள். உங்களுக்கு பிட்காயின் வேல்யூ தெரியும்னு சொன்னால் நீங்கள் கடைசி வரை விற்க மாட்டீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கோல்டு, இப்போ கோல்டோட ப்ரைஸ் இப்போ கிட்டத்தட்ட $2,000-3,000 இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு $10 ஒரு கோல்டு, அதாவது ஒரு ton கோல்டு இல்லாட்டி ஒரு சும்மா சொல்கிறேனே
ஒரு பவுன் கோல்ட் 10 ரூபாய்க்கு உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா? உங்களை இருக்கிற அவ்வளோ சொத்தையும் விற்று போட்டுனானே அந்த கோல்டை வாங்குவீங்க, ஏன்டா உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கு பிட்காயின் கிட்டத்தட்ட 90%, மோர் தென் 90% சீப்பில் இருக்கு. ஆனால் அதோட வேல்யூ நிறைய பேருக்கு விளங்குதில்லை. என்ன காரணம்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் யாருமே படிக்கிறதுக்கு ரெடி இல்லை. ஓகே, நாளைக்கு இது அடாப்ஷன் உலகம் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் அடாப்ஷன் 10% கூட இல்லை. நாளைக்கு இது அடாப்ஷன் 50% கிட்ட வந்தது பிறகு பிட்காயின் ப்ரைஸ் 1 மில்லியன்லாம் தாண்டி போனது பிறகு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருந்து நம்ம வாங்கலையேன்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணுற ஆளாக இருக்க போறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கே ஆக்ஷன் எடுக்க போறீங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. சிலாக்கள் இந்த பிரச்சனை உண்டு. பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 100K, இட் மீன்ஸ் 3 கோடிக்கு மேலே போய்த்து 3 கோடி என்கிட்ட பணம் இல்லையே பிட்காயின் வாங்குறதுன்னு சொல்லி சில கொலைப்படுவீங்க. நீங்கள் 3 கோடி இருந்தால் பிட்காயின் வாங்கணும் இல்லை. நீங்கள் பிட்காயினை சத்தோசிஸில் வாங்கலாம், அதாவது சின்ன அமௌண்ட் கூட வாங்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற எவ்வளோ 5000, அதாவது $5 மினிமம் வாங்கலாம். $5-10 நீங்கள் வாங்கலாம். எவ்வளோ 500, 2000 ருபீஸ், ஸ்ரீலங்கன் ருபீஸ்லேருந்தே வாங்கலாம். சின்ன அமௌண்ட்டில் வாங்கலாம். உங்களுக்கு 7,000 சம்திங் கிடைக்கும். ஓகே, சின்னதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நாளைக்கு அது வேறு லெவலில் போகக்குள்ள, அதாவது பிட்காயின் வேறு லெவலில் போகக்குள்ள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினா சின்ன 5000-10,000 ருபீஸ் லட்சக்கணக்கில் மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் அ ஃபைனான்ஷியல் அட்வைஸ். உங்களோட ஓன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொருத்தன் சொல்கிறாங்க அது ஒரு விஷயத்தை செய்யாமல் நீங்கள் உங்களோட ப்ராப்பர் ரிசர்ச்சை பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? நீங்களும் காலம்புரா ரிக்ரெட் பண்ண ஒரு முட்டாளாக இருக்க போகிறீங்களா? அப்படி இல்லாட்டி இன்றைக்கு ஆக்ஷன் எடுத்து பிட்காயின் வாங்கி நாளைக்கு உங்களோட இது இன்ஃப்ளேஷன், இந்த கவர்மெண்ட் கரப்ஷன்லேருந்து உங்களோட ஃப்ரீடத்தை தேட போகிறீங்களான்னு சொல்லி கீழே காமெண்ட் பண்ணுங்கள். பாய்.